ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம நவீன் நம்ம துர்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போனதும் நம்ம மயில் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்பாடா, எப்படியே துர்கா நம்பிட்டா, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கை காலில் போட்டிருந்த கட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு இந்த பக்கம் வெளியில் போன துர்காவுக்கு அப்போதான் ஞாபகம் வருது, தன்னோட ஃபோன் அந்த ரூம்லேயே இருக்குது அப்படின்னுட்டு மறுபடியும் நவீன் இருக்கிற அந்த ரூமுக்கு கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தோம்னா நவீனும் மயிலும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து துர்கா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. நவீன் அப்படின்னு சொன்னதும் நம்ம நவீனும் மயிலும் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நவீனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. என்ன ஒரு நாடகம் போட்ட, இப்படி உள்ள அடிச்சிட்டாங்களேன்னு உண்மையில நான் எவ்வளோ அக்கறைப்பட்ட தெரியுமா. இதுக்கப்புறமும் நாம் இவகிட்ட கடுமையாக நடந்துக்க கூடாது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கலான்னு என் மனசில் ஒரு ஓரமாக நீ இருந்த கடைசியில் இப்படி ஒரு நாடகம் போட்டு அந்த அன்பையை இழந்துட்டே நவீன், நீ எல்லாம் உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம நவீன் துர்கா இங்கே பாரு, நீ எப்படி ஆச்சு என்ன விரும்பினேங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ பெரிய நாடகம் போட்டேன். ப்ளீஸ் துர்கா, என்ன நம்பு. இங்கே பாரு, என் காற்றுல மட்டும் வேணாம்னு சொல்லாதா அப்படின்னதும் இங்கே பாரு, எனக்கு மனசில் ஓரமாக இருந்துச்சு நம்ம காதலிக்கலாமா வேணாமான்னு, ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேன் அப்படின்னு செம்ம டென்ஷனாக கத்திட்டு அங்கேருந்து போனதும் நவீன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மயில் ஆறுதல் படுத்துகிறாங்க. சரி விடு சகலை, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட உண்மையான காதலை துர்கா புரிஞ்சுப்பா அப்படின்னதும் உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டே இல்லை. துர்கா அடியாட்களை வச்சு என்ன அடிக்கிறதுக்கு அனுப்புனதை விட துர்காவை ஏமாற்றி நான் இப்போ ஒரு நாடகம் போட்ட பாருங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குங்க. துர்கா பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லி நவீன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மயில் ஆறுதல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் கும்ப சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம பாட்டி வராங்க. உடனே பாட்டி வந்ததும் நம்ம சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கிளவி, இப்போ எதுக்கு நீ இங்கே பாருமா, கும்ப சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் அப்படின்னதும் அதின பாட்டி கும்ப சாப்பாடு அப்படின்னு மயிலும் வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. இல்லைப்பா, கும்பாபிஷேகம் வருது இல்லையா, அதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி சமைச்சு சாப்பாடு தான் கும்பா சாப்பாடுன்னு சொல்லுவான் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, இங்கே பாரு, எங்களுக்கு எந்த ஒரு சாதமும் வேணாம், இப்போ நீ இங்கேருந்து கிளம்பல, நடக்கிறதே வேற அப்படின்னு பாட்டியை விரட்டிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. பாட்டி நேராக கோவிலில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கும்பாபிஷேக சாப்பாடை எல்லாருமே சாப்பிடணும் முருகா, இன்னைக்கு என் புள்ள வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட இல்லை, நீ என்ன முருகா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணும் போதோ நம்ம கார்த்திக் வராங்க. பாட்டி அப்படின்னும் போதோ பாட்டி, அப்பா கார்த்தி, என்னப்பா இவ இப்படி பண்ணிட்டா, இப்போ என்ன பாட்டி ஏன் வருத்தப்படுறீங்க, இந்த சாப்பாடை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும் அவ்வளோதானே. ஆமாப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னுட்டு சாப்பாடு எடுத்துட்டு கார்த்திக் நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை பேக்கில் என்ன அப்படின்னதும் இல்லை அத்தை, நான் எப்படி கோவிலுக்கு போயிருந்தேன், அங்கே இந்த சாப்பாடை கொடுத்தாங்க, நம்ம பாட்டி கொடுத்ததால சாப்பிடலை, ஆனாலும் நான் போனதால எனக்கு தந்துட்டாங்க அத்தை, நாம் சாப்பிடலாமே அப்படின்னதும் ஆமாம் சாமுண்டீஸ்வரி, அம்மா கொண்டு வந்ததால தானே வேணான்னு இப்போ மாப்பிள்ளைக்கே கொடுத்துருக்காங்க, அதனால நாம் சாப்பிடுவோமே அப்படின்னதும் சரி என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் எல்லாரும் சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரேவதி நிஜமாவே நீ கோவிலுக்கு போனியா அப்படின்னதோ இல்லை பாட்டி கோவிலில் போய் வருத்தப்பட்டாங்க, அதனால தான் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பாடை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே ரேவதிக்கு கார்த்திக் மேலே ஒரு நல்ல சிம்பத்தி வருது. நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் எவ்வளோ அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற ராஜா அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்றைக்கி நம்ம சுவாதி பாடுறதுக்கு போகிற காம்படிஷன் நடக்குது. ஸோ அங்கே போகிறதுக்காக பயந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் ராஜா எதுவுமே பேச இல்லையே அக்கா, எனக்கு அதான் பயமாக இருக்குது அப்படின்னும் போதும் உடனே கார்த்திக் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டே பேச வராங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னது சொல்லுங்கள் மாப்பிள்ளை, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம
சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அத்தை இங்கே பாருங்க அத்தை, நம்ம ஷாத்திக்கு வந்து பாடுற திறமை அதிகம் இருக்குது. இப்போது ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அதில் மட்டும் ஸ்வாதி ஜெயிச்சா எங்கேயோ போயிடுவாங்க அத்தை. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வந்து ஊர் உலக அறிய வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பமாக இந்த போட்டி இருக்குது. அதனால ஸ்வாதி வந்து பாடுறதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி எழுந்திருக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவன் வந்து பாடுறதுக்கு போகணுமா? இங்கே பாருங்க, பாட்டு அது இதுன்னு தெரிஞ்சா படிப்பில் இருக்கிற கவனமே குறைஞ்சிடும். இங்கே பாருங்க, அதெல்லாம் முடியாது. நீங்கள் வேற எந்த வேணுனாலும் வந்து பேசுங்க, ஆனால் ஸ்வாதி விஷயத்தில் மட்டும் என்கிட்ட எந்த ஒரு நல்ல முடிவும் வராது அப்படின்னதும் சரி இது நீங்கள் சொல்கிறது சரிதான். இங்கே பாருங்க, கடவுள் வந்து எல்லாருக்கும் பாடுற திறமையை கொடுக்க மாட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திறமை ஸ்வாதி கிட்டே இருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாமல் பயந்துட்டு இருக்கா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான் அத்தை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை. படிப்புங்கிறது வேற, திறமைங்கிறது வேற அத்தை. படிப்பு வந்து கொவனாவே எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் அதையும் தாண்டி ஒரு திறமையை தான் கடவுள் வந்து ஸ்வாதிக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்வாதி தன்னோட திறமையை லட்சியத்தை வந்து மூடி வச்சிருக்கா. நீங்கள் மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக படிப்புலையும் முன்னேறுவா, இந்த திறமையிலையும் அவ சாதிச்ச மாதிரி போயிடும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மனசை வந்து மாத்திடுறாங்க கார்த்திக். இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று ரேவதி ஸ்வாதியும் பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு தூரம் என் பொண்ணுங்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன தடுத்து நிறுத்தவா போறேன்? உண்மையிலேயே நீங்க வந்து என் மனசை தெளிய வச்சுட்டீங்க மாப்பிள்ள. கண்டிப்பா நான் என் பொண்ணு பாடுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஸ்வேதா ரேவதி 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. உடனே ஸ்வாதி வந்து ஓடி வராங்க. இங்க பாரு, மாப்பிள்ளை வந்து எவ்வளோ அழகா என்கிட்ட சொல்லி புரிய வச்சாரு அப்படின்னையும் என்கிட்ட தெளிவாக பேசி புரிய வச்சிருக்க. இன்னைக்கு நான் படிப்பு காரணம் காட்டி உன்னோட திறமையை வந்து மூடி வச்சிருக்க மாட்டேன் ஸ்வாதி. அம்மாவை மன்னிச்சிரு அப்படின்னதோ, ஐயோ அம்மா அதெல்லாம் பரவாயில்லம்மா, உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்வாதி வந்து சாமுண்டீஸ்வரியை கட்டி பிடிக்கிறாங்க. சரி இங்கே பாரு, இன்னைக்கு காம்படிஷன் இருக்குல்ல, நீ மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே வரோம் அப்படின்னதும் ஸ்வாதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஸ்வாதி கூட கிளம்பி ஒட்டுமொத்த குடும்பமும் நேராக காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா பாடுறதுக்குரிய ஏற்பாடு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஒவ்வொருத்தங்களா வந்து பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்வாதி வந்து பாடுறதுக்கு மேடைக்கு அழைக்கிறாங்க. ஸ்வாதியும் போகிறாங்க. ஸோ சூப்பராக வந்து நம்ம ஸ்வாதி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வாதி பாடுறத பார்த்ததும் நம்ம தீபா ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அதே பாட்டை தான் ஸ்வாதியும் பாடிட்டு இருக்காங்க. இது கேட்குற நம்ம கார்த்திக் செம அதிர்ச்சியாகி உடனே செம டென்ஷனில் எழுந்திருக்கிறாங்க. இதை வந்து ரேவதி நோட் பண்ணிக்கிறாங்க. என்ன இது, இந்த பாட்டு கேட்டதும் ராஜா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னு சொல்லி ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தியோட முகம் எல்லாம் அந்த இடத்துல வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படின்னு பார்த்து நம்ம ராஜராஜனும் மயிலும் வந்து, மாப்பிள்ளை என்ன ஆச்சு, பாட்டு கேட்டதும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னதும், என்னோட வைஃப் வந்து தீபா, அவங்க வந்து மிகப்பெரிய பாடகி, அதை வெளிக்காட்டாமலே தன்னோட திறமையை மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் தான் அவங்களோட திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வந்தேன். தீபா வந்து நல்ல பாடகி, அதே பாட்டு தான் இப்போது ஸ்வாதி பாடிட்டு இருக்கா, அதான் தீபாவோட நிரப்பு வந்துருச்சு அப்படின்னதும் ராஜராஜனும் மயிலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சகல உங்களோட வருத்தம் எல்லாமே புரியுது, கடந்த கால நினைவுகளை மறந்துடுங்க, அதெல்லாம் மறக்கக்கூடிய நினைவுகளே இல்லைங்க அப்படின்னு காட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி நான் வெளியில் நிற்கிற எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதோ என்ன கூப்பிடுங்க அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து வெளியில் போயிடுறாங்க. இதை வந்து ரேவதி நோட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு ராஜாக்கு, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு நம்ம ரேவதிக்கு சந்தேகம் வருது. இதோட இந்த பிரமும்